ராலே ஒளிச்சிதறல். ஃபஸ்ட்டு ராலேவோட ஒளிச்சிதறல் என்ன, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறளிக்கப்படுவதே ராலே ஒளிச்சிதறல் ஆகும். அவர் என்னன்னா ஜஸ்ட் அந்த காமனான விஷயத்தை தான் ராலேவும் சொல்ல வர்றாரு. சூரியன்கிட்ட வர்ற ஒளி வளிமண்டலத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் அணுக்கள் துகள்கள்னால சிதறடிக்கப்படுறது தான் ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லிட்டு ராலே சொல்கிறாரு. ராலே சிதறல் விதி. இப்போது இவர் ஒளிச்சிதறலுக்கான டெஃபினிஷனை இதை சொல்லியிருக்காரு. அவர் விதியாக என்ன சொல்கிறாரு, இதுதான் இந்த ஒளிச்சிதறல் நடக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓர் ஒளிக்கதிர் சிதறலடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இப்போது இந்த லைன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கீழே இருக்கிற அந்த ஃபார்முலாவை பாருங்களேன். சிதறல் அளவு எஸ், கேபிட்டல் எஸ், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் 1/λ⁴. இதில் எஸ்ஸுங்கிறது சிதறல் அளவு, அந்த ஒளி எவ்வளோ சிதறடிக்கப்படுது அப்படின்றது. லாம்டாங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அலைநீளத்தை நம்ம லாம்டான்ற சிம்பிளால் மெஷர் பண்ணுவோம். இப்போது ராலே என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்போது ஒரு ஒளி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒளி எந்த அளவுக்கு சிதறல் ஆகுது அப்படின்னா, அதாவது அந்த ஒளியோட அலைநீளம் ஏதோ அதோட 4 மடங்குக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதோட 4 மடங்குக்கு எதிர்த்தகவில் தான் எதிர்த்தகவு அப்படின்னா டிவைடட் பைல அந்த அளவுக்கு தான் அதோட சிதறல் அளவு இருக்கும். அதாவது அந்த அலைநீளத்தோட 4 மடங்குக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு ராலே சொல்கிறாரு. இது ராலே சிதறல் விதி. ராலே சிதறல் விதியை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/λ⁴. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளால் எழுத முடியும். இவ்விதியின்படி குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறலடைகிறது. ஆக்சுவலாக ராலே விதியை வச்சு நம்மளால் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா, ஒரு லைட்டுக்கு அலைநீளம் அதிகமாக இருந்தால் தான் அது சிதறடிக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். அலைநீளம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக சிதறடிக்கப்பட்டுரும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நாம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நாம் சொல்லியிருக்கோம், இந்த விப்ஸேஆர் கலர்ஸில் இந்த வயலட் ப்ளூ கலரை விட ரெட் கலருக்கு அலைநீளம் அதிகம்னு சொன்னோம். இப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கலாம் பாருங்களேன். இப்போது சிகப்புக்கு அலைநீளம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது சிதறி போகாமல் நம்ம கண்ணு அவ்வளோ தூரத்தில் இருக்கிற நம்ம கண்ணுக்கு ஸ்ட்ரெயிட்டாக விழுது. ஆனால் இதுவே இந்த வயலட்டு ப்ளூ கலர்ஸ் எல்லாரும் அவங்களோட அலைநீளம் சிகப்பை விட கம்மியாக இருக்கிறதுனால அவங்க சீக்கிரமாக விலகி போயிடுறாங்க, சிதறடிக்கப்பட்டுறாங்க. அவங்க சிதறி போகிறதுனால அவங்களால ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம கண்ணை ரீச் பண்ண முடியல. ஸோ அலைநீளம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக சிதறடிக்கப்பட்டுருவாங்க. அலைநீளம் அதிகமாக இருந்தால் அவங்க சீக்கிரமாக சிதறி போக மாட்டாங்க. இதுதான் ராலேவோட எக்ஸ்பிளனேஷன். சூரிய ஒளியானது வளிமண்டலத்தின் வழியாக செல்லும் போது குறைந்த அலைநீளமுடைய நீல நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறலடைகிறது. இதனால் வானம் நீல நிறமாக தோன்றுகிறது. ஆக்சுவலாக இந்த ராலே விதியை வச்சு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளோட வானம் ஏன் நீல நிறத்தில் இருக்குது. இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சூரிய ஒளி இந்த 7 வண்ணங்களும் ஒன்றா சேர்ந்த ஒளிக்கற்றை தான் சூரிய ஒளின்னு நாம் பார்த்தோம். ஆனால் வானம் வெறும் நீல நிறத்தில் மட்டும் இருக்கே, அதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, இப்போது சிகப்பு நிறத்தை விட நீல நிறம்ன்றது இந்த நீலம் நிறம் அந்த விப்ஸேஆரில் இருக்கிற அந்த வயலட் இண்டிகோ ப்ளூ இது மிக்ஸ் ஆன கலர் தான் இந்த வானத்தோட நீலம். அவங்க கடைசியாக இருக்கிற இந்த கலர்ஸுக்கு இந்த ப்ளூ கலர் குடும்பம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கான அலைநீளம் குறைவு. இவங்களோட அலைநீளம் குறைவுன்றதுனால இவங்க நிறைய சிதறடிக்கப்படுறாங்க. ஸோ இவங்க சிதறடிக்கப்படுறதுனால தான் இந்த வானம் மொத்தமும் ப்ளூ கலரில் நமக்கு தெரியுது. இதுவே சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரிய ஒளியானது நண்பகல் இருப்பதை விட வளிமண்டலத்தின் அதிக தொலைவு செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே நீல நிற ஒளியானது முற்றிலுமாக சிதறலடைந்து சென்று விடுவதால் குறைவாக சிதறலடைந்த சிவப்பு நிற ஒளியே நம்மை அடைகிறது. எனவே சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்கிறது. இப்போது என்னென்னா, இப்போது வானம் ப்ளூ கலரில் இருக்கிறது கம்மி சிதறல் இருக்கிறதுனாலன்னு நம்ம சொல்லிட்டோம். இதுவே நீங்கள் சில டைம்லலாம் பார்த்துருக்கீங்களா, அதாவது சன் ரைஸ் ஆகும்போதும் சன்செட் ஆகும்போதும் நமக்கு கிளைமேட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷ் ரெட்டிஷ் கலந்த ஒரு கலரில் இருக்கும். அதை செவ்வானம்னு சொல்லுவோம் நாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா,
அப்போது சூரிய ஒளி நமக்கு நண்பகலில் சூரியன் மேலே இருக்கும்போது இருக்கிற தூரத்தை விட நமக்கு சன்ரைஸு சன்செட்டு சூரிய உதயத்தும் போதும் சூரியன் மறைவும் போதும் சூரியன் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க. அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வரும்போது அப்போ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணுன்னா அலைநீளம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது கம்மியான சிதறலோட இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரும். அப்போ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வர அளவுக்கு அலைநீளம் அதிகமாக இருக்கிற கலர் யார்? ரெட்டு. அப்போது இந்த விப்ஜிஆர் ஆர்டரில் லாஸ்ட்டாக யார் இருக்காங்க? ஓஆர், ஆரஞ்சும் ரெட்டும் இருக்காங்க. இந்த மிக்ஸ் ஆகி தான் நமக்கு அந்த செவ்வானம் ஏற்படுறதுக்கான காரணம். ஆக்சுவலாக டே டைமில் வானம் ப்ளூவாக இருக்கிறதுக்கும் மார்னிங்கும் ஈவினிங்கும் சன்ரைஸு சன்செட்டும் போது அந்த செந்நிறமாக இருக்கிறதுக்கான காரணமும் இந்த ஒளிச்சிதறல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராலே சொல்லியிருக்காரு.